நம்ம ஏதாச்சும் ஒரு விஷயம் புதுசாக ஒரு லேர்ன் பண்ணணும், நல்லதோ கெட்டதோ, மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயமா இருக்கும். நம்ம ஒரு புதுசாக ஒரு விஷயத்த லேர்ன் பண்ணலாம்னு நினைக்கும் போது தான் நமக்கு வந்து ஒரு யூடியூப்லயா இருக்கட்டும், இது ஏதோ ஒரு கிளாஸாக இருக்கட்டும், கிளாஸ் போய் பார்க்கறதா இருக்கட்டும், அந்த மாதிரி பண்ணும்போது தான் நமக்கு வந்து பயங்கரமாக சோம்பேறித்தனமாக இருக்கும். தூக்கம் வரும். ஒரு மொபைலை எடுத்து ஒரு தேவையான ஒரு விஷயத்த பார்க்கும்போது தான் நமக்கு செம்மையாக தூக்கம் வருங்க. வேற லெவலில் அப்படியே சொக்கும். சரிங்களா? ஆனால் இதுவே பாருங்க, ஒரு தேவையில்லாத ஒரு வீடியோ பார்க்குறீங்க, ஏதோ ஒரு காமெடி வீடியோ இல்லை வேற மாதிரி ஏதாச்சும் மூவி அந்த மாதிரி நீங்கள் பார்க்குறீங்களா, உங்களுக்கு தூக்கமே வராது. ஸோ இதுதான் நம்மளோட மைண்டோட இதுவே. ஏன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம காலேஜ் முடிச்ச உடனே வந்து நம்ம லேர்னிங் ஒரு பார்ட் வந்து நமக்கு ஸ்டாப் ஆகிடும். பட் ஆனால் அது அப்படி இல்லாமல் லைஃப் லாங் லேர்னிங்கிற பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். நீங்கள் யோசிச்சு உங்கள் லைஃப்பில் உங்கள் மைண்டை வந்து நீங்கள் வந்து ட்ரிகர் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம வந்து இதுக்கு நம்ம நல்லா கற்றுக்கணும், நம்ம புது புது விஷயத்த வந்து நம்ம லேர்ன் பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து புது புது விஷயத்த வந்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த லேர்னிங் வந்து ஸ்டாப் ஆகிறதுனால என்ன ஆகும்னா, நம்ம மைண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம மைண்டில் வந்து ஏதாச்சும் ஒரு நியூ திங்ஸை வந்து அடாப்ட் பண்ணுறது வந்து ரொம்ப ஒரு சோம்பேறித்தனமாக இருக்கும். கம்ஃபர்டபுள் சுச்சுவேஷன்ஸ்லேருந்து ஒரு அன்கம்ஃபர்டபுள் சுச்சுவேஷனுக்கு போகும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு பயமோ ஒரு தூக்கமோ ஒரு எனக்கு வேணாங்க. இப்போ ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நம்ம வந்து நமக்கு வந்து ஒரு விஷயம் வந்து பிடிச்சிருக்கு, பட் ஆனால் நம்மளால பண்ண முடியல, நம்ம அப்படி யோசிச்சா நம்ம என்ன பண்ணுவோம்னா, அது வேணாம், அது நல்லாவே இல்லை அப்படிதான் சொல்லுவோம். சரிங்களா? நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க உங்கள் மைண்டில். நீங்கள் ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்து பண்ண பயந்து நீங்கள் வந்து அது பண்ணுறதுக்கு எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்லாமல், அதெல்லாம் வேணாம், அதெல்லாம் நல்லா இருக்கு, நல்லா அதெல்லாம் ஆல்ரெடி பண்ணிட்டேன், இதெல்லாம் எனக்கு ஆல்ரெடி தெரியும் அப்படின்னு சொல்லி உங்களே நீங்கள் ஏமாற்றிக்கிறீங்களா? சரி, நீங்கள் ஏமாத்துற மாதிரி இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா எனக்கு நடந்திருக்கு. நான் அந்த மாதிரி வந்து நான் நிறைய யூகோ வச்சுக்கிட்டு ஒரு என்னையே ஏமாத்திக்கிட்டு நான் நிறைய விஷயம் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் நான் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சதுனால தான் வந்து இதை நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். தேங்க்யூ.